ஹலோ, வெல்கம் பேக் டு நகர்த்த ராச்சிஸ் வேர்ல்ட். எல்லாரும் வல்லார்பாடம் சர்ச்சோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி அங்கே சாப்பிட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன்ல, அது வேற எங்கேயும் கிடையாது, லுல்லு மால் தான். ஆக்சுவலாக அங்கே பிளான் பண்ணது வந்துட்டு சர்ச் போயிட்டு அங்கேயும் செராய் பீச் போகலான் தான் பிளான் பண்ணோம். அடிக்கிற வெயிலுக்கு செராய் பீச் போனோன்னா அவ்வளோதான் காஞ்சு போயிடுவோம். அதனால பிளானை மாற்றி லுல்லு மால் வந்தாச்சு. நாங்கள் அடிக்கடி லுல்லு மால் போக மாட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். ஓகேம்மா, காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி போகிறதில்ல, இல்லை அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. ஆனால் இந்த தடவை வந்து யோசிச்சிட்டோம், C9 அப்படின்னு. போனதுமே பெட்ஸ் கேர் தான் இருந்தது. இது விஷாலிக்கு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிலாம் பேசுகிறேன்னு பாருங்கள். மத்தியானத்தை நம்ம தான் தூங்கணும்னு பார்த்தா பறவை குட்டிஸ் எல்லாம் தூங்குது. எல்லாம் பேபியாக இருந்தது. விஷாலிக்கு ரொம்ப பிடிக்கும் பேபியாக. சின்னமாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டாக இருந்தாலும் வெங்காயமாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டு பேபின்னு கொஞ்சுவா. என்னடா இது? இது என்ன கிளின்லாம் தெரியல, என்னமோ பேர்லாம் சொன்னாங்க, இப்போ ஞாபகம் இல்லை. அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு. நான் கூட பறந்து போயிருமோன்னு நினச்சேன். அப்படியே எஸ்கலேட்டர் வழியாக ஏறி அப்படியே மேலே போயாச்சு. அப்போதான் ஓகே, எஸ்கலேட்டர்னால் கெட்ட பயம். ஆனால் பூர்ணா பிறந்தனாலே என்னமோ உடனே ஏறி வந்துட்டாங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இறங்குறாங்கன்னு. விஷாலை தூக்கிக்கலாமா? நாங்கள் போன அன்னைக்கு வந்து லுல்லு மாலில் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தது. ரொம்ப அழகழகான பூக்கள். பூர்ணாக்கு பூவே பிடிக்காது, விஷாலிக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பறித்து கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சொல்லப்போனால் அவளே பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டா. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற மாதிரி இங்கே பூவிலே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து 1 by 1 செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள். இருக்கிறலாம் இருக்கட்டும், ஏன் நான் ஒரு வேலையை பார்க்குறேன்னு விஷாலி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாருங்க, பூ பறிக்க போகிறா. பறிச்சிருந்தா அவ்வளோதான். அவங்களாம் துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளாம் ஓடிடுவோம். தப்புச்சுரா செவ்வாழைன்னா கணக்கா ஓடியாச்சு அங்கிட்டு. எவ்வளோ கூட்டம் இருந்தது தெரியுமா? ஆனால் இவன் எங்கள் கையை பிடிக்கவே மாட்டேன்ட்டா. அவ்வளோதான் நடந்து வருவேன்னா. அவ்வளோ கூட்டம் இருக்கடி, உன்னை யாராவது சிரட்டிட்டு போயிடுவாங்க, நீ எங்கிட்ட போயிட்டானா தெரியாதுனாலும் கேட்கவே இல்லை. கையை பிடிக்க மாட்டேன்னு அவ்வளோதான் நடந்து வந்தா. ஆக்சுவலாக வந்ததே இந்த கிட்ஸ் ஜோனுக்காக தான் வந்தோம். சரின்னு டக்குன்னு உள்ளே போயாச்சு. கார்டு வந்து ஆல்ரெடி ரீசார்ஜாக தான் இருந்ததுனால டக்குன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் விஷாலியை மட்டும் கொஞ்சோண்டு ஏமாற்றிட்டோம். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணாமல் சும்மா அப்படியே உட்கார வச்சு எடுத்துட்டோம். அதுக்கு தெரியாதுல்ல. மேபி விவரம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படிலாம் பண்ணியா நீ அப்படி நம்மளை கேட்பா. பூர்ணா நல்லா என்ஜாய் பண்ணா. எனக்கு இந்த வண்டியை பார்த்தோடனே இந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கரெக்டு தானே? இப்படி தானே குதிரையில் வரும். எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பாடினாலாம் நல்லாவே இருக்காது. அப்புறம் ஏமா பாடினான்னு கேட்பீங்க. சும்மா ஒரு என்ஜாய் தான். இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. உள்ளே நின்றுக்கணும், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா. பூர்ணா பக்கட்டாங்க போறியா அப்படின்னு. பிள்ளைங்களை வந்து இந்த ரைடில் ஏற்றியாச்சு. விஷாலிக்கு வந்து ஸ்வைப் பண்ணலை, பூர்ணாக்கு மட்டும் ஸ்வைப் பண்ணாங்க. 2 பேருக்கும் வந்து பெல்ட்லாம் போட்டு நீட்டாக வச்சாச்சு. இது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு கேம் தான். அவங்களாம் லைட்டாக போட்டு அமர்த்துறாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து தண்ணி அடிக்கிறது. இது ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் விஷாலிக்கு கொல்லலை, செம்ம ஹாப்பி ஆகிடுச்சது. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அதுக்கு ஒரு ஜாலி தான் அது. அதுக்கப்புறம் இறங்கி வந்தோடனே விஷாலி ஒன்று சொல்லும், அப்படியே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் தான் அது. அவள் அடிக்கலையா, அவளுக்கு வந்து அந்த தண்ணி அடிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தரல அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அழுக மாதிரி ஒரு பெரிய ரியாக்ஷன் ஒன்று பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பரா, எங்க போனாலும் பராதிதான். எனக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நமக்குள்ளே ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல, அதுவும் இதெல்லாம் எட்டி பார்க்கும்ல. ஸோ நானும் இதில் வந்து போகிறேன்னு. பூர்ணாப்பா வேணானாங்க. இல்லை நான் தைரியமாக போகிறேன்னு போனேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானாவது பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ஆள். என் பக்கத்தில் இந்த 2 பிள்ளைங்களும் பூர்ணா வயசு உள்ள பிள்ளைங்க தான். அப்பயே யோசிச்சிருக்கலாம் போகிறோமேன்னு. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. போக போக வேகமாக சுத்த நமக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு.
ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் ஒன் பை ஒன்னாக கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் ஏசப்பாவை கூட விட்டு வைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன், அவரையும் சேர்த்து கூப்பிட்டாச்சு. இது எப்போ நிற்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சைடில் வந்து நின்றுச்சு. சரி நிறுத்திட்டாங்க இறங்குவோம்னு பார்த்தா திருப்பி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் சுற்றுச்சு, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இது எப்போ நிற்கும், எப்போ இறங்குறது நம்ம அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் ஆடின ஆட்டத்தில் கழுத்துல இருக்கிற செயின்லாம் கீழே விழுந்துடுமோன்ற பயத்தில் செயினை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஆட ஷோல்டரு காலெல்லாம் பயங்கரமான வலி. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு சரியான வலி. என்னை வச்சு பூர்ணப்பா காமெடி பண்ணிட்டாங்க. வீட்டில் அதான் சொன்னாங்க, 200 இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 200 ருபீஸு, 200 கொடுத்து உங்கள் அம்மா உடம்பு வலி வாங்கிட்டு வந்திருக்கா பாத்தியா அப்படின்னாங்க. அப்பாடா ஒரு வழியாக நிறுத்திட்டாங்கடா சாமின்னு இறங்கலான்னு பார்த்தா கால் கீழே வைக்க வரல. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரேன், விசாலி அழுதா பாருங்க ஒரு அழுக. என்னை விட்டு நீ போயிடல, எப்படி நீ போவ அவள் போவா, நான் மட்டும் இருக்கணுமா அப்படின்ட்டுட்டா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமாயிடுச்சு. எங்கள் விஷாலி இருக்கே அந்த ரைடில் ஏறுற வரைக்கும் மூஞ்சி உம்முன்னே வச்சுருந்துச்சு. ஏறின பிறகு தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சது. இங்கிட்டு விஷாலி ஏற்றி விட்டு அங்கிட்டு பூர்ணாவை ட்ரெயின் ரைடில் ஏற்றிட்டோம். சும்மாவே இந்த அப்பாக்கள் எல்லாம் பொண்ணு என்ன பண்ணாலும் ஆகாம்பாங்க. பூர்ணா அப்பாவும் அப்படி தான் பண்ணாங்க. விஷாலி ஏறினோடனே என் பிள்ளை ஏறிடுச்சு, என் பிள்ளை 2 கையால் வண்டி ஓட்டுது, ஹார்ன் அடிக்குது அப்படிலாம் பேசினாங்க. கொஞ்சம் நஞ்சம் டூ மச்சாக இருந்தாலும் நிஜம் அதுதானே. எப்படி இருந்துச்சு? ஜாலியா சூப்பரா இருந்துச்சு. போலீஸ் பாருங்க அவளும் விளையாடிட்டாலாம். அவன் மூஞ்சியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பாடா இவங்கெல்லாம் போன மாதிரி நானும் போயிட்டேன் அப்படின்ன மாதிரி அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் பாருங்க. எப்படி இருந்துச்சு பாப்பா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா ஜாலியா. இது வந்து அண்டர் 3 years. இதுவும் நல்லா இருந்துச்சு. ரைம்ஸ் மாதிரி பாடிக்கிட்டே இந்த பேராஷூட் வந்து மேலே போயிட்டு கீழே வரும். அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. விஷாலி வெக்கப்படுறாளாமா, வாய பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருந்த கேமு. இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. எல்லா வயசுலையுமே ஃப்ரெண்ட்லி தான், நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த ரிங் த்ரோ பண்ணி போட்டு விளையாடுறது. நம்ம விளையாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் விஷாலி பூர்ணெல்லாம் வந்துட்டாங்க. விஷாலி இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி அவள் போட்டுக்கிட்டே இருக்கா. அது வந்து போயிட்டு திருப்பி வரத்துக்கு டைம் ஆகுது. நம்மளை விடவே மாட்டேங்கிறா விஷாலி விளையாட. அடுத்தது பைக் ரேஸ். இந்த பைக் ரேஸில் வந்து நான் நல்லா பார்த்துட்டேன். பூர்ணா என்ன பண்ணாலும் அது விஷாலிக்கும் வேணும். அவள் பைக் ரேஸ் விளையாட ஆரம்பித்தா உடனே விஷாலியும் எனக்கும் பைக் ரேஸ் வேணும்னு அவளும் ஏறி உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த பைக்கை நாங்கள் ஆட்டிக்கிட்டே இருந்தோம். பூர்ணா தான் விளையாட ஆரம்பித்தா. கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கு அது வந்து அந்த ஸ்பீட் கண்ட்ரோலோ அது விளையாடவோ தெரியல. அப்புறம் பூர்ணா அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே வந்து 3D சினிமா ஒன்று இருந்துச்சு. போகலான்னு பார்த்தா அண்டர் 5 years விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க நடைய கட்டுவோம் அப்படின்னு கிளம்புனோம். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து ஆஃபீஸருங்கிற படத்துக்கு ப்ரமோஷனுக்காக குஞ்சாக்கா பவன் வரதா சொன்னாங்க. ஸோ அவள் வந்துட்டா ரொம்ப ரஷ் ஆகிடும், அதனால் நம்ம வர முடியான்ட்டு நாங்கள் அதெல்லாம் பார்க்கல, உடனே கிளம்பி வந்தாச்சு. நல்லா இருக்குல்ல இந்த வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லுல்லு மாலை சூப்பராக விளையாடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, டீ காஃபி குடிக்கணும்ல, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அதை குடிக்கணுன்ற ஒரு இது வந்துடும் இன்டென்ஷன். ஸோ மில்மா ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே காஃபி டீ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.